நார்மலாக நம்ம ப்ளவுஸில் ஹெம்மிங் எல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அது நெக்கு பார்ட்டில் பண்ணும்போது ஹெம்மிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீட்டாக தான் ஃபினிஷ் ஆகிருக்கும். பட் ஒரு வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ண பார்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ இன்விசிபிள் ஹெம்மிங் நான் சொல்லித்தரேன். எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கில் கீழேருந்து மேலே விட்டு இந்த த்ரெட்டை வெளியில் எடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கிளாத்தில் சின்னதாக விட்டு எடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டு பார்ட்டில் எடுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு நாட் போட்ட மாதிரி ஃபினிஷ் ஆகிருக்கும். எகெயின் கீழேருந்து அதுக்கப்புறம் ஃபோல்டான பார்ட்டில் மேலே. எகெயின் கீழே கிளாத்தில் அதுக்கப்புறம் ஃபோல்டான பார்ட்டில் மேலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மட்டும்தான் உங்களுக்கு அந்த த்ரெட் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது த்ரெட் வந்து நார்மல் நம்ம டெய்லர் வே ஹெம்மிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்ஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது. தெரியாமல் இந்த மாதிரி உள்ளே போயிருக்கிற மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த சைடே நாட் போட்டு அதுவும் வந்து அந்த கிளாத்துக்கு கீழே போகிற மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹெம்மிங்கை நம்ம இன்விசிபிள் ஹெம்மிங்னு சொல்லுவோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.